காட்ஸ் ஓன் கண்ட்ரியான மூணார் வரும். திரும்ப மாட்டியா பார்பிக்யூ ரெடி ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு எல்லாத்துக்கும் ஆஃப் கேஜி பால் மட்டும் தான் இருக்கு. இசக்கானா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. எப்படி வரும்போது பின்னாடி உட்காந்து வந்தீங்க? லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. ஹாய் கைஸ், ஃபேஸ் தெரியுதான்னு கூட தெரியல, பரவாயில்ல, என் குரல் தெரியும்ல, அதனால அந்த குரல்ல இருந்தே ஆரம்பிப்போம். என் குரல் எப்பயுமே இனிமையா இருக்கும். வீடியோ காலையில மார்னிங் 26ஆம் தேதி நம்மளை போட்டு கழுத்த இருக்கிறாங்க. காலையில 3:30 மணி ஆகி போச்சு. தூங்குனதே 12:45 தான். மணி 3:40. பூபாலன் வந்து 2:30 மணிக்கே வந்துட்டாப்ல. காலு ஒரு 1:30 காலு ப்ரோ வந்துட்டான்ட்டு எங்க 5 கிலோமீட்டர்ல இருந்து எப்படி பிடிச்ச பார்த்தாளா அப்படியே கிளம்பி ஒரு 3:30 ஆகி போச்சு. நம்மளும் லைட்டா மக்களோட போறோம். தானேஷ் ப்ரோ, ஏமாசிஸ் அவங்க எல்லாருமே வெயிட் பண்றாங்க. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரியான மூணார் போறோம். மூணார் பக்கத்துல இருக்க நெடிமங்கலம்னு ஒரு ஏரியா வைப் பண்றதுக்கு போறோம். ஸ்டே பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்றேன். வாங்க, கேரளா ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து டீ கடையில் இருக்கோம். பேக்கரி டீ குடிக்க தான் வந்தோம். டீ குடிக்க வந்திருக்கோம். பேக்கரி டீ குடிக்க பேக்கரிக்கு உடுமலைப்பேட், அதாவது இங்கேருந்து இன்னொரு நியர்லி 100 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோ தூரம் கூட இல்லை. நாங்கள் எங்கே போக வேண்டிய டிசிஷன் 301 நாங்கள் இல்லை கேஷாக தான் வரைக்கணும். முதல் பொனியும் முரட்டு பொனியாவில் இருக்கு. 120 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி நெரிமங்கலம் அப்படின்ட்டு 20-25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நான் கூகுள் மேப்ஸ் தான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ தான் லாஸ்ட் இன்னொரு 10-20 டேஸ் முன்னாடி தான் இங்கே வந்தேன். 20 டேஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். 15-16 டேஸ் முன்னாடி தான் மறுபடியும் இங்கே மூணார் வந்தேன். இப்போ மறுபடியும் வரேன். செகண்ட் டைம். ஒரே மாதத்தில் 2 டைம். இந்த மாதிரி ட்ரிப் யாருக்கும் அமையாது. வாங்க அந்த ட்ரிப் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே பாருங்க, கார் தனியாக ஏன் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்குள்ள உள்ளே வந்தாச்சு. தமிழ்நாடு பார்டர்ல நம்ம கேரளா பார்டருக்குள்ள வந்தாச்சு. உள்ளே வந்து 2 செக் போஸ்ட். ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காருக்கு 100 ருபீஸ் என்ட்ரி போடணும். இந்த மாதிரி ஒன்று அடுத்து எத்தனை செக் போஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அன்றைக்கி நைட்டு வரும்போது நான் தூங்கிட்டேன். பூப்பா நான் நின்று தூங்குறீங்க. கைஸ், ஒரு வழியாக மூணார் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா செக்இன் டைமும் தாண்டிடுச்சு. நைட் டைம் வந்தனால இந்த அழகு அப்படியே பார்க்க முடியல. இங்கே பாருங்க, டீ எஸ்டேட்டு, கோயில். ஒன்று இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். ஐயோ ரொம்ப குஷியோ. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டாங்க. நான் சாப்பிடல. அவங்க சாப்பிட்றத நான் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறேன். அதனால் எப்படி இருக்குன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் ஐ லவ் ஈரோடு. இன்னைக்கு தான் ஃபேஸ் காட்டுறாரு நம்ம இதில். ஐ லவ் ஈரோடு ஃப்ரம் நம்பியூர் TN36 கோபிச்செட்டிப்பாளையம். இவர் லேப்டாப் பீட்ஸு அந்த இறங்கி போனேன். ஊற்ற மூடிட்டு போனாங்க. உட்காருங்க ப்ரோ. ஃபாரினா நீங்கள் நாட்டார் கோயில் வந்து தானேங்க? ஐயோ, எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண அவ்வளோதான். நம்ம எடிட்டரு முடிச்சு விட்றாப்புல. தூக்கிடட்டுமா? கேட்டீங்களா? வெளியேறாங்க. மூணாறுலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி அந்த நெறிக்குளமா இது ஒரு ஏரியா. அங்கே வந்தாச்சு. எங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு போட் மாதிரி இருக்கு பாருங்க. போட் மாதிரி இருக்கனால இது ஒரு போட் வில்லா. வயிற்றில் காட்டுற மாதிரிங்களேன். சுற்றி மலை கிட்டத்தட்ட அந்த மூணாறுனாலே எனக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக போச்சு. அது வந்து டாப்பில் இருந்துச்சு, கீழே பாட்டமில் அருமையான வருது. கடைசி வரைக்கும் அவ்வளோதான். கைஸ், ஆக்சுவலாக ஃப்ரெஷ்அப் ஆக கொடுத்த ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரூமு. ஆக்சுவலாக நம்ம ரூம்லேருந்து அருமையான ஒரு வியூ. 1 மணிக்கு தான் வந்திருப்போம். 3:30 தான் கிளம்புறோம். உங்களோட இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு கிளம்புறோம். என்னோட தம்பி அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட. ஃபுட் ஃபாரஸ்ட் என் பேர் வச்சாரு தலைவர். இந்த மாதிரி காட்டில் வந்தால் ஃபுட்டு சாப்பிட்றல எவ்வளோ அடிச்சாலும் திரும்ப மாட்டியா? ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்தாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு 1000 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ட்ராவல் பண்ணது ஒரு 300 கிலோமீட்டர். ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் இந்த பார்ட் அவுட்டிங் ப்ரோ. ஏற்கனவே நமக்கு என்னென்ன இஷ்யூ பின்னாடி L3, L4, L5 இப்போ அதுவும் ஃபுல் அவுட்டு. அப்புறம் மெயினாக கால் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கட்டக்கால் மாதிரி தான் இருக்குது. கட்ட சவுண்டு கூட வருது. டிஜியில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு நாட்டு கட்டையா இனஃப்டா அடிச்சிடு.
ஆனால் நல்ல ரூம் அது. என்ன ரூம்னா என்ன ரூம்? அவன் ரிமோட் என்ன தட்டுற? ஆமாம், நைட்டு ஃபுல்லாக ஃபார்ம். இந்த மாதிரி இந்த டைமில் இதெல்லாம் ஆனதான் செய்யும். என்ன டைம் ப்ரோ? மணி 9 ஆயிடுச்சு. 10 மணிக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஒரு டைம் 2 டைம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஓப்பு பழகிருச்சு. ஸோ அதனால் கைஸ் இங்கே ஃபார்ம் இல்லைங்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட விசாலமாக ஒரு 50 பேர் படுக்கலாம். நீங்கள் சொல்லு, விசாலோட எதுக்கு 50 பேர் படுக்கலாம்? தெரியும் நீங்கள் என்ன பேசுவீங்க முன்னாடி தெரியும். இப்போ நீ சப்பே ஆயிட்டடா. அதான் இப்போ வந்து பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு இருக்கு. தலைக்கு எல்லாத்துக்குமே ஆஃப் கேஜி. ஏங்க பண்ணாச்சு? ஆனால் இங்கே 10 பேர்த்துக்கு ½ கேஜி தான். டைம் இல்லை ஆக்சுவலாக. இப்போ டின்னர் டைமு. டின்னருக்கு என்ன இருக்குது? ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. இன்று இரவோட உணவு கொடுக்குறாங்க. இங்கே இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். வந்துட்டு டிஜே மியூசிக்கு, கேம்ப் ஃபயரு, பார்பிக்யூ போட்டுருக்காங்க. ஸோ அது போய் சாப்பிட்டு நாங்கள் ஒரு டான்ஸ் போட போகிறோம். ரகளைகள் ஆரம்பம். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங் கேஸ். மூணாரில் வந்து ஷாகி பேசுகிறேன். தூக்க கழகத்தில் இருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட நைட் ஒரு 12 o'clock தான் படுத்தோம். தூங்கிட்டு ஒரு 6:30க்குலாம் முழிப்பு வந்துருச்சு. செம்ம டயர்டு பாடி. டே கை கால் எல்லாம் பின்னிச்சு. அந்த அளவுக்கு செம்ம டயர்டு. A few minutes later. மார்னிங் எந்திரிச்சு எங்கே போகிறோன்னா ரூட் ஆப்போசிட்டாக ஒரு இடம் இருக்குது. அது பேர் தான் ஃபால்ஸ். கொஞ்சம் அவர் தான் கொஞ்சம் பால்ஸ் அருவிக்கு போகிறோம். மக்கள் இப்போ நாங்கள் வந்து குளிக்க போகிறோம். 2 நாள் சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்குது. இல்லை 2 நாளைக்கு அப்புறம் ஃபால்ஸில் ஸ்விம்மிங் பூல். இது பால்ஸ். அதனால நாங்கள் பால்ஸ் சவுண்டு கேட்கலாம். சவுண்டு கேட்குது. அவங்களுக்கு குளிக்கும் போது உங்களுக்கு நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபால்ஸ் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் சொன்னாங்க. ஃபால் மட்டும் தான் இருக்குது. இசை காணோம். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்தா அது ஃபுல்லாக நிறைய வந்துச்சு. ஏங்க ப்ரோ இதை குதிக்கும் போது மண்ணு உள்ளே போயிடுச்சா பெரிய பயமாக இருக்குது. அதுதான் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு ஜீப் சஃபாரி போகிறோம். அது எங்கே போகிறோன்ட்டு டிரைவர்கிட்ட கேட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறேன். அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஜீப்பு தண்ணியிலோட ரிவர் க்ராசிங் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து இந்த பெருமுங்குத்து அப்படியே அது பேர் 20-25 கிலோமீட்டர். ஆமாம். இப்போ நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜில் இருக்கோம். ஒரு குட்டியான ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு. ஹேங்கிங் பிரிட்ஜ் இஸ் ஆடிஃபையிங். வி ஆர் ஹேங்கிஃபையிங். ஃபஸ்ட் டைம் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜில் போகிறேன். ஒக்கனக்கல்ல பார்த்தேன், பட் போகும்போது அப்படியே அந்துருமாமா எப்படி இருக்கும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஆனைக்குளம் வந்தாச்சு. இந்த மந்த்லேயே செகண்ட் டைம் வரும். அதாவது 3 செகண்ட் டைம் வரும். இங்கே போன டைம் இங்கெல்லாம் யானை இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் நாங்கள் மதியான டைம் வந்தனால யானை இல்லை. யானை வந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரம் மேலே ஏறிடுங்க. எதுவும் பண்ணாது. நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கோம். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. இப்போ ஆஃப் ரோட் ஜீப்பில் வாட்டர் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. பேசிட்டு இருக்க உள்ளே வந்துருங்க. தண்ணி ஃபோனை மட்டும் வெளியே விடாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் விட்டாரு தண்ணி A few minutes later. நம்ம ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இது ஆர்கனைஸ் பண்ணது இந்த மாங்குளம் ஜீப் சஃபாரி இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லன்ச் டைம் வந்துருச்சு. லன்ச் டைமுக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் சோத்துல லைட்டாக ஒரு சோறு.
போட்டு அந்த ஸ்பாட்டு சரியில்லை ப்ரோ. கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த ஃபார்ம் வில்லாவா ஃபார்ம் ஹவுஸ் சம்திங் அந்த ஒரு இதுலேருந்து. கைஸ் இப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. மேட்ச்சு கிலோமீட்டர் போட்டு பிரித்து தட்டுறாங்க. ஒன்று ஒரு அந்த அடுத்த காருக்கு வெயிட் பண்ணிருக்கோம். லைட்டில் அடிச்சுட்டு எல்லாம் இட்டாக இருக்குதுங்க. தம்பி தானே காணும். இன்டு த வைல்ட் அப்படின்ட்டு மறையூரில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஜிபே கலகலாம் இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதுவும் கலகலாம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பண்ணுறேன் சார். நீங்கள் எல்லாமே அடுத்த ரவுண்ட் வரீங்களா? ஒரு ஜீப் வருது பின்னாடி நாங்கள் வரோம். இறங்கி போகணும் போல. நேரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஏதோ கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருக்காங்க. The next day. குட் மார்னிங் கைஸ். டே 3 இன் காந்தலூர். நேற்று ரேட் செக்கின் ஆனோம். இங்கே தான் ஸ்டே பண்ணோம் மண்ட் ஹவுஸில். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஆக்சுவலாக நம்ம இருக்கோம். கேட்டால் இங்கே யானை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் எதுவுமே இல்லாமல் டவர் இல்லாத இடத்துலனால அது பெனிஃபிட் இருந்தால் இங்கே இண்டோர் கேம்ஸ் வேறு வச்சுருக்காங்க. கேரம் போர்டு, லூடோ. இங்கே மட்டும் இந்த மட் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் இங்கே டிஜே போடுற இடம், 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. அங்கே 2 பேர் எவ்வளோதான். அதில் நம்ம அங்கே கேன்டீன் நேற்று ரேட் அங்கே சாப்பிட்டோம். அந்த கேம் விளாண்டோம். கீழே உட்காந்து டீ காஃபிலாம் குடித்தோங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக இங்கே தண்ணி ஓடுற சவுண்டு கேட்டே இருந்துச்சு. அம்மா சவுண்டு ஃபால்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஓடும் மாறு அந்த சவுண்டு. பாருங்க, இன்டு த வைல்டு எக்கோ அப்படிங்கிறது சொல்ல வேணும். அங்கே பாருங்க, இன்டு த வைல்டு. ஒக்கணக்கல் மாதிரியே இருக்குது இங்கே ஒரு பக்கம் பார்க்கும்போது. அந்த ரிவருக்கு வந்தாச்சு. இங்கே அப்படியே பக்கத்துலேயே இந்த மாதிரிலாம் வந்து நான் ஒரு மூவியில் தான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு குழியில் போட்டு அப்படியே இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. இப்போ செக் அவுட் டைம் ஆயிடுச்சு. இன்டு த வைல்ட் ஸ்டே அந்த இது கிளம்பிட்டோம். இப்போ வந்து இன்டு த சிட்டி. அது என்னது டைம் ஆகுது. சேர்த்து சாத்துங்க ப்ரோ, ஜீப்பு சாத்துங்க. ரொம்ப ரொம்ப குடியா இருக்கு. ஐயோ ஐயோ சிவா சிவா, எப்படி வரும்போது பின்னாடி உட்காந்து வந்தீங்க? லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. கைஸ், இப்போ காந்தலூர் தான் நம்ம காந்தலூர் மறையூர் பக்கத்தில் காந்தலூர் பார்டர் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆஃப் ரோடு 360 வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது ஆஃப் ரோட் பண்ணிட்டு தான் வரணும் ஜீப்பில். இங்கே எத்தனை ஜீப் இருக்குது. இந்த வியூவே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வியூவில் இருக்குது. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ஸ்பெஷல் என்ன ப்ரோ சொன்னீங்க? இது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வாழ்ந்தது. புல்லை மனிதர்கள் அவங்களுக்குள்ள வாழ்ந்த இடம்னா அவங்க வாழ்ந்த இங்கே தான் வாழ்ந்தவங்க. இந்த இடம் மட்டும் இல்லை, இது மொத்தமே காந்தலூர் ஏரியா மொத்தமே அவங்க வாழ்ந்தக்குள்ள இடம் தான். அப்போ அதனால இது வந்து நாள்படையில் முருகம்பாறையா மாறிடுச்சு. அவங்களுக்கு சாமியும் முருகன், அவங்க முருகன் தான். இதை தான் அவங்களோட வீடு. அழிஞ்சு போகக்கூடாதுக்காக கவர்மெண்ட்டு சுற்றியுமே வேலி கம்பி போட்டு பாதுகாக்கப்படுகிறது. இதெல்லாமே இதுதான் ஆஃப் ரோடு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம முரட்டுத்தனமான ஆஃப் ரோடு. இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலுமே நல்லா காத்திருக்கோம். ஒரு குரூப் விட்டாங்க. நார்மல் காரில் முடிஞ்சு வச்சு சேஸில் அவுட்டு. ஆமாம், ஒரு பஸ் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். ஒரு 10-15 மினிட்ஸ் தான், 20 மினிட்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். செம்மையான ஒரு ரைடு. கைஸ், நாங்கள் ஒரு வழியாக மறையூர், மூணார், காந்தலூர், ஈந்தலூர் எல்லாம் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஈரோடு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க. இப்போ திடீர்னு பிளானை மாற்றுறாங்க. கேரளா வந்துட்டு இந்த பொரோட்டாவும் பீஃப் கறி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம இந்த காந்தலூர் கீழே இறங்கினோடனே அரஃபா ஹோட்டல், அருமையான கடை நீங்கள் லோக்கல் சொன்னாங்க. சுகைஸ், இந்த ட்ரிப்பு இதோட முடியுது. நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ இறங்கி நாங்கள் உதுமலைப்பேட்டே வந்தாச்சு. ஓகே, எல்லோரும் ஒரு பாய் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. என் வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்து ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக்ஸ், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கேஸ், பாய்.
பாய் 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 பாய். ஈரோடு போகிறேன்.